ஃப்ரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே மாறும், எங்களுடைய ஹைப்பே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு. செங்கோட்டையன் என்ன உள்ள வந்திருக்கிறார். வந்த உடனேயே இவங்களுக்கெல்லாம் குஷி. அப்படியே துள்ளாத மனமும் துள்ளும் விஜய் மாதிரி இப்ப இன்னும் துள்ளிக்கிட்டே இருக்கிறாரு விஜய். கூட இரண்டாம் கட்ட தலைவர்களும் துள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு, இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. அதிமுக அதிருப்தியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பவும் அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தரா நான் உள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம விஜய் நான் முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், சாதனையாளர் ஏன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க முடியல அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா இவர் செங்கோட்டையனவோ விஜய் அவர்களை முதலமைச்சராக்கி காட்டுவேன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை இவர் கையில இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எல்லாம் இவர் கையில இருக்கிற மாதிரியும், இவர் சொன்னா யாருக்கு சொன்னா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ரேஞ்சில் இவர் சொன்னாரா? ஒருவேளை கனவு கோட்டையில கூட இவர் இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்ல. ஆக மொத்தம் நான் விஜய் வந்து என்ன பண்ணுவேன், முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இது போதாதுன்னு ஆதவ அர்ஜுனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருந்தார். இவர் பேசுறத பார்த்தா பயங்கரமா சிரிப்பு வருது. இவர் மேல கோபம் படுறதா இல்ல பரிதாபப்படுறதா எப்படின்னு தெரியல. உருட்டலின் மன்னன் அப்படின்னு கூட ஆதவ அர்ஜுனாவை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துல ஒரு உருட்டல் மன்னன் இருக்கிறாருன்னா இவர் தான். நீ உருட்டுப்பா, என்ன காசா பணமா, நீ உருட்டிட்டே இரு அப்படின்ற ரேஞ்சில தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பதிவு பண்ணிட்டு வராங்க. என்னன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மாற்று சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியில வந்து சேருவாங்க. அதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், மற்ற கட்சியினர் யாரா வேணாலும் இருக்கலாம். அதுல எந்த ஒரு குறையும் இல்லை ஆதவ அர்ஜுனா சொல்றதுல. இதுல ஒரே ஒரு போட்டாரு. என்ன போட்டார் அப்படின்னா, இப்ப இருக்கிற திமுகவில் இருக்கிற கரண்ட் மினிஸ்டர் 2 பேர் என்கிட்ட பேசினுக்கிறாங்க, நான் ஓகே சொன்னா அவர் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்றாங்க சொல்லி இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா. ஆட்சி முடிய போதுங்க, இந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க பாருங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து எங்க கட்சியில சேர்ந்துருவாங்க. அதுவும் கரண்ட் மினிஸ்டர் 2 பேர். யார் அவங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா திமுக இருக்கிற அமைச்சர்கள் உங்களை சீண்டவே கிடையாது. இது மாத்திரம் இல்லாம திமுக இருக்கிற அடிமட்ட தொண்டன் கூட விஜய் அவர்களை எந்த அளவுக்கு வச்சு செய்யறாங்க அப்படின்றத ஒவ்வொரு காணொலியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ திமுக அவர் ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரியே 2 அமைச்சர்கள் வந்து சேர்றாருன்னு வச்சுப்போம். அவரோட ஆசைப்படியே எதன் அடிப்படையில் நீங்க சேர்ப்பீங்க அதை எழுதி கொடுங்க. ஏன்னா திமுக ஊழல்வாதி, திமுக ஊழல் பண்றாங்க, திமுக ஊழலின் சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசுறவர் தான் விஜயும் இந்த ஆதவ அர்ஜுனாவும். நாங்க பாஜகவெல்லாம் நாங்க குறை சொல்ல மாட்டோம், நாங்க பாஜக செய்யற ஊழலை நாங்க கண்டுக்க மாட்டோம், பாஜக தமிழ்நாட்டுக்கு இழைக்கிற அநீதியை பத்தி நாங்க பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான். திமுக அரசும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, மற்ற எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்றாங்க, ஊழல் ஊழல் ஊழல், திமுக ஊழல் அப்படின்னு மேடைக்கு மேடை போட்டு பேசுற ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஏதன் அடிப்படையில் அந்த 2 மினிஸ்டரை சேர்த்துப்பீங்க? அப்படி சேர்த்துக்கிட்டா நீங்களும் உங்க கட்சிகளும் ஊழல் கட்சி, ஊழல்வாதிகள் ஒத்துப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதுதான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது, உருட்டி விடுறது. ஒரு 2ஆம் கட்ட தலைவர் நீங்க பேட்டி கொடுக்கும் போது கண்ணியமா இருக்கணும் பேச்சு, உண்மையா இருக்கணும் பேச்சு. சும்மா அரட்டல் உரட்டல் மெடுறது, இந்த கட்சியில இருந்து 2 பேர் வந்துருவாங்க, அந்த மினிஸ்டர் 2 பேர் வந்து, என்னையா நீங்க பண்றீங்க? டிராமா பண்றீங்களா? காமெடி? ஆனா ஒன்னே ஒண்ணு, பொலிட்டிக்கல்ல த பெஸ்ட் காமெடி ஆஃப் த இயர் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா சொன்னதுதான். அதே போல 2025ஆம் வருட ஆண்டு அரசியல் காமெடியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா காமெடி மேல காமெடி பண்றாரு, காமெடிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிறந்த காமெடியன் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆதவ அர்ஜுனாவை எடுத்துக்கலாம். அவருக்கு கொடுத்துருங்க பட்டத்தை. 2025ல சிறந்த அரசியல் காமெடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா தான். அப்படின்னா காமெடிக்கு மேல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே. தொண்டன் பண்ணலாம், ரசிகன் பண்ணலாம், ஒரு 2ஆம் கட்ட தலைவர் இப்படி பண்ணலாமா? ஏங்க இந்த விஷயம்
இவருக்கு கூட தெரியல, யாருக்கு நம்ம புசி ஆனந்தத்துக்கு கூட தெரியல, மத்தவங்க யாருக்கும் தெரியல. ஆதவர்ஜன் தேடி போய் கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு. ஆதவர்ஜன் அவர் பேட்டி எடுக்கணும், என்னென்ன வளர போறாரு, என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு போய் எடுப்பாங்க போல இருக்கு. இந்த மனுஷனை சும்மா இல்லாம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது, காசா பணமா யாரு என்ன கேட்க போறா. ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ரேஞ்சில். ஏன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, கீழே கமெண்ட்டுகள் பண்றாங்க. ஏன்னா இவருடைய பேச்சுகள் அந்த அளவுக்கு இருக்கு. யாராச்சுன்னா நம்புவாங்களா? நீங்க அதிமுகல இருக்கிறவங்க கூட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக ரொம்ப தேஞ்சி கட்டெரும்பா இருக்கு. ஏன்னா இப்ப அதிமுகல இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் வரமாட்டீங்களா எங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, கூவிக்கிட்டு இருக்காங்க. பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க அடிமையா மாட்டிக்கிட்டு இங்க தவிச்சிட்டு இருக்கோமே, யாருன்னா ஒருத்தர் வாங்கப்பா அப்படின்னு கூவுற சவுண்ட் நம்மளுக்கு. ஏன்னா அதிமுகவை அழிச்சே நான் தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை அதிமுக இருக்கிறவங்க நம்ம இங்கேயே இருக்க முடியாம அங்கேயும் போக முடியாது, விஜய் பக்கம் போயிருவோம்ப்பா, நம்ம அண்ணன் செங்கோட்டையனே போயிட்டாரு, முன்மாதிரியா போயிட்டாரு, வாங்கப்பா போவோம், பெட்டியை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. திமுகல இருக்கிற அதுவும் அமைச்சர்கள் வருவாங்கன்னு எதன் அடிப்படையில பேசுறீங்க? அப்படி வந்தாலும் எதன் அடிப்படையில நீங்க சேர்த்துப்பீங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு பாஜக ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க, வாஷிங் மிஷின் ஸ்கீம். நீங்க மற்ற கட்சியினரை வந்து ஒரு இடி மூலியமாவோ சிபிஐ மூலியமாவோ ஐடி மூலியமாவோ அவங்களை வந்து என்ன பண்ற குற்றப்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடனே அந்த கட்சியில இருந்து விலகி பாஜக கட்சிக்குள்ள வந்துட்டா இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிச்சு ஒடிச்சு அந்த வாஷிங் மிஷின்ல கழுவி என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு குற்றவாளியில நிரபராதி இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தீவிரம். ஏன்னா ஒரு டைலாக்ல கரை நல்லதுதான் அப்படின்ற மாதிரி, கரை படுறதும் நல்லதுதான் பாஜக பொறுத்த வரைக்கும். அப்பதான் வாஷிங் மிஷின் ஓடிட்டே இருக்கும். சும்மாவே இருந்தா ரிப்பேர் ஆயிடும்பா வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கரை நல்லதுதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற. அதே போலதான் தமிழக வெற்றி கழகமும் யாரனா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் சுமத்துவாங்க, இவங்க ஊழல்வாதி, இவங்க குற்றவாளி, இவங்க இந்த இதெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்க, இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நாங்க வரங்க, தாவைக்காக வரங்க அப்படி சொன்ன வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் இப்போடைய நிலைமை இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்றாங்கன்னா அவங்களுடைய பின்னணி தேவையில்ல, அவங்க கடந்த காலத்துல எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படி எல்லாம் கவலை கிடையாது. நீங்க வாங்க தமிழக வெற்றி கழகத்துல வாங்க, பேசுறது நம்ம தானங்க பேசுறோம், என்னங்க இப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே செஞ்சில அது வேற மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆதவர்ஜனா, புசி ஆனந்த், அருண்ராஜ் போன்றவங்க என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவாங்க. அந்த வேலை தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம், ஆதவர்ஜனா சொன்னது, நாங்க கதவை திறந்து வச்சுட்டு இருக்கிறோம், யார வேணாலும் வரலாம், கதவு முதல்ல சாத்துங்க சார், நிறைய ரோட்ல போய் வந்து எதனா உள்ள பூந்துற போகுது அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க. யாரை யாருமே வர மாட்டேங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகமா ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு என்ன பண்றாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிடறாங்க. தமிழக வெற்றி கழகமா, ஐயோ வேண்டாம், விஜயா ஐயோ வேண்டாம்ப்பா, அங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் தற்குறி கூட்டமா இருக்கு, நம்மளும் போய் தற்குறி ஆகிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா செங்கோட்டையன் தான் போய் எப்படி மாட்டிக்கினாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு பின்னாடியே பல அரசியல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாஜகவுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் தான் செங்கோட்டையன் அண்ணா உள்ள போய் சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்ற பல பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. எல்லாம் வெளியே வந்துடும், தேர்தல் வரைக்கும் தான். தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பண்ணோம் வந்துடும். இப்ப டிசம்பர் மாசம் வந்துருச்சு, இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசம் தான், அதுக்குள்ள எல்லாமே ஒரு முடிவு வந்துடும். ஆக மொத்தம் ஆதவர்ஜனா சொன்னது பெரிய காமெடி. அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா காமெடியும் சேர்ந்த ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பட்டத்தை கூட குத்துறலாம். 2025 சிறந்த அரசியல் காமெடியன் யாருப்பா அப்படின்னா ஆதவர்ஜனா தான். சிறந்த காமெடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இருக்கிற இப்ப இருக்கிற 2 அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேருவாங்க அப்படின்னு சொன்னாங்களா, இதுதான் சிறந்த காமெடி அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.